அதில் சின்னி பிரகாஷ்னு இன்னைக்கு பிரபல டான்ஸ் மாஸ்டர் பாம்பேல, ஓகே. அவர் தான் ஹீரோ. அவர் கூட நான் இந்த சின்ன பசங்களாம் ஃப்ரெண்ட்ஸமாக இருப்பாங்க. இந்த ராஜ் கபூர் சார் படத்துலலாம் சின்ன பசங்களாம் வருவாங்கல்ல, அந்த மாதிரி நான் ஒரு கேரக்டர் நடித்தேன். ஃபஸ்ட்டு படத்தில் நடிச்சு அதுக்கப்புறம் ஆமாம், சிறைகள் சிலாங்கல் படத்தில் நடித்தேன். அந்த படத்தில் வந்து விக்ரமன் சார் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தார். விக்ரமன் சார். விக்ரம் சார் நட்பு எனக்கு கிடைச்சி. அப்போ வந்து ராஜேந்திர குமார் டைரக்டரு, அவர் பேர் சுப்பிரமணி. அவர் முதல் பேர் சுப்பிரமணி, அப்புறம் தான் விக்ரமன். அவர் வந்து நீ டைரக்டராக ரெசிப்னை கூட வச்சுக்க, ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும்னாரு. அதே மாதிரி விக்ரம் சார் புதிய பாதையில் அசோசியேட்டாக வேலை பார்த்தாரு. அந்த படம் முடிஞ்சவொடனே அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி. அதான் ஆர்பி சௌத்ரி புது வசந்தம். அந்த கதை சொல்லும்போது நானும் கூட போயிருந்தேன். ஓகேன்ட்டாங்க. ஓகேன்னொடனே சென்டிமெண்ட்டாக அவர் நீ கூட வந்தால் நல்லா நேரம் ஓகே ஆச்சுன்னு சொல்லி அவர் கூட இருந்தேன். அவர் அப்படியே மேனேஜர் கார்டு எடுத்து கொடுத்தாரு. அப்படியே சின்ன சின்ன கேரக்டர் பண்ணி அப்படியே வந்துட்டு. நீங்கள் ப்ரொடக்ஷனில் மேனேஜராக ஒர்க் பண்ண காலம் எப்படிங்க? அதோட எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் ஒர்க் பண்ணும்போது செல்ஃபோன் கிடையாது, ரொம்ப கஷ்டம். நைட்டே ₹1 காயின் ஒரு 50 காயின் மாற்றி வச்சுக்குவோம். ஒரு டீ கடையில் போய் போட்டு பேசுவோம், ப்ரோக்ராம் சொல்லுவோம். அப்படியே வந்து ப்ரோக்ராம் பண்ணி அன்றைக்கி நாங்கள் ஒர்க் பண்ணோம். இன்றைக்கி இருக்க மேனேஜர்லாம் ரொம்ப ஈஸி. அப்படியே செல்ஃபோனில் சொல்கிறாங்க, அதில் கால் டாக்ஸி புக் பண்ணுறாங்க, எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுறாங்க. நாங்கள் இருக்கும்போது ரொம்ப கஷ்டம் ஒர்க் பண்ணுறது.